பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கொள்கையை முன்னிறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அருமையான நிகழ்ச்சியிலே நான் உங்களுடன் கலந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. டவுனால் பகுதி செயலாளர் திரு சதீஷ் அவர்களின் ஏற்பாட்டிலே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற கோவை மாநகர மாவட்டத்தின் நிர்வாகிகளே, கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கழகத்தின் தோழர்கள் தோழிகளே, பகுதிவாழ் பெரியவர்களே, தாய்மார்களே மற்றும் தலைவரின் நெஞ்சில் கூடியிருக்கின்ற நண்பா நண்பர்களே, குட்டீஸ் மற்றும் அனைவருக்கும் தலைவரின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறந்த நாள் நிகழ்ச்சியாக மட்டுமில்லாமல் அரசு துறையை சார்ந்த ஒரு அமைச்சராகவும் இங்கே உங்களை பங்கேற்றுக் கொள்ள வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பெருமக்களுக்கு நேற்று நன்றி கூட கருதப்பட்டிருக்கின்றேன். ஏன் கேட்டா, ஒரு சாதாரண மனுஷன், உங்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த சட்டப்பேரவையிலே உங்கள் பிரதிநிதியாக அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை அளித்த கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு, அதாவது 92,500 வாக்குகளை எனக்கு செலுத்தி சட்டமன்றத்தில் அமர வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த மக்களுக்கும், கிட்டத்தட்ட 21,992 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மக்களுக்கு இந்த மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நமது பகுதி கோவில் தெற்கு சட்டமன்ற தொகுதி ஜஸ்ட்ல போயிடுச்சு. பரவாயில்ல, உங்களுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட வாக்குகளை தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றிக்காக நீங்க செலுத்திருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு நாங்க என்றுமே நன்றி கடனாக இருப்போம். இந்த நேரத்தில் நன்றி கூட கருதப்பட்டிருக்கிறேன். எனக்கு கொடுத்த பணி மக்களுக்கு எல்லாம் நல்லா செய்யுங்க. என்னுடைய பகுதியில கிளை மன்றம் ஆரம்பிக்கும் போது நான் கேட்டேன், என்ன பண்ணணும், இந்த பகுதியில நான் ஒரு கிளை மன்றம் ஆரம்பிக்கணும், என்ன பணி செய்யணும்னு கேட்டேன். ஏதாவது டெபாசிட் பண்ணுமா, இல்ல நிகழ்ச்சி பிரம்மாண்டமா நடத்துறதுக்கு ஏதாவது செலவு பண்ணுவான்னு கேட்டேன். அதெல்லாம் வேண்டியதில்லை. நீங்க எந்த பகுதியில நீங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க நினைக்கிறீங்களோ அந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நல்லா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பகுதி மக்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். அந்த மக்கள் சொன்னாங்க, எங்களுடைய பகுதியில சாக்கடை வசதி இல்லை, எங்களுடைய கழிவுநீர் இந்த பகுதியில சாலைகள்ல ஓடிட்டு இருக்குது, அந்த சாலைக்கு எதிர்ப்புறம் உள்ள சாக்கடை இணைக்கணும், அதுக்கு ஒரு பைப் போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த பைப்பை வாங்கி கொடுத்தோம் அவங்களுக்கு. அப்ப அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு வாழ்த்துக்களையும் மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளையும் தெரிவிச்சாங்க. நாங்க செய்ய வேண்டிய நிகழ்ச்சியில அவங்களே முன்னிருந்து செஞ்சாங்க. அப்ப முடிவு பண்ண, ஒரு நல்ல தலைவருக்கு பின்னாடி நான் சேர்ந்திருக்கிறேன். நிச்சயமா என்னோட பாதை நல்ல வழியில போகும். நான் சேரக்கூடிய இடம் நிச்சயமா நல்ல இடத்துல சேரணும் நினைச்சேன். அதை இன்னைக்கு நிஜமாக்கி காட்டியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வணக்கம், என் பேர் டவுனால் சதீஷ். நான் டவுனால் பகுதி செயலாளர். மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாள் சிறப்பிக்கிற மாதிரி இன்னைக்கு சிஎம்சி காலனி பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மாண்புமிகு அமைச்சர் திரு சம்பத்குமார் அண்ணன் அவர்கள் தலைமையில நடைபெற்றது. என் ருஷியானந்த் அண்ணன் வழிகாட்டுதல் படி இந்த நிகழ்வை நாங்கள் இன்னைக்கு நடத்தி இருக்கிறோம். கூடவே அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு 500 பேருக்கு அன்னதானம் நம்ம வழங்கியிருக்கிறாங்க. அதுபோக கண் மருத்துவ முகாம் நடத்தி இருக்கிறோம். இன்னைக்கு பொதுமக்கள் நலத்திட்ட விழா நடத்தி இருக்கிறோம். இன்னும் வர வாரங்களில் ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற முகாம் நடத்த போகிறோம். இந்த மாதம் முழுவதுமே தளபதி பிறந்த நாளை முன்னிட்டு நிறைய சிறப்பு முகாம்களும் சிறப்பு நலத்திட்ட உதவிகளும் வழங்குறத நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம். டவுனால் பகுதி சிஎம்சி காலனி வெற்றியால் ரோடுங்க. இன்னைக்கு 300 பேர் பயனாளர்களுக்கு அரிசியும் மளிகை பொருட்களும் கொடுத்துருக்குறாங்க.